வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சிப்பாய் உள்ளடங்கலாக 3 கைது. யாழில் நகைக்கடை ஒன்றில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த மேலும் 2 கைது. இலங்கையில் ஊடகத்துறையின் முன்னேற்றத்திற்காக ஊடக அமைப்பை உருவாக்க திட்டம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. வெள்ள அவசர நிலையை எதிர்கொள்ள கடற்படை தயார் நிலையில். நாட்டில் சீரற்ற காலநிலை, நாடளாவிய ரீதியில் மக்கள் பாதிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்கலாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 பேர் மீது நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்தனர். இந்நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் நகைக்கடை ஒன்றில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த மேலும் 2 நேற்று கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த 2 தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் கொழும்பில் வைத்து குறித்த 2 நேற்று கைது செய்யப்பட்டனர். அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஊடக நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு தேவையான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இலங்கையில் ஊடகத்துறையின் முன்னேற்றத்திற்காக ஒரு ஊடக அமைப்பு நிறுவப்பட உள்ளது. இலங்கையில் ஊடகவியலாளர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தி
அவர்களின் தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கான ஊடக நிறுவனம் ஒன்று ஸ்தாபிப்பதற்கு தேவையான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நாராயம்பட்டியில் உள்ள ஊடக அமைச்சில் இலங்கை ஊடகவியலாளர் சபை உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்ததாக சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு நிறுவனத்தை நிறுவுவதற்கு முன்னைய அரசாங்கங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அது இதுவரை சாத்தியமடையவில்லை என இந்த கலந்துரையாடலில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் இந்நிறுவனத்தில் ஸ்தாபிப்பதே தமது நோக்கம் எனவும் இலங்கையில் ஊடக தொழிலில் ஈடுபடுபவர்களை சிறந்த ஒரு ஊடகவியலாளர்களாக இந்த தேசத்துக்கு அறிமுகப்படுத்துவதே தமது நோக்கம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களின் சுதந்திரம், அத்துடன் கௌரவம் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 50 வருடங்கள் பழமையான 1973 ஆண்டின் 5ஆம் இலக்க பத்திரிகை சபை சட்டத்தை புதிய தகவல் தொடர்பு போக்குகளுக்கு ஏற்றவாறு புதுப்பிப்பது குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஊடகவியலாளர்களுக்கான ஒழுக்க நெறிமுறைகள் அந்நடைமுறையில் இருந்தாலும் அதில் தற்போது சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இலங்கை ஊடகவியலாளர் சபையின் முயற்சியின் கீழ் ஊடகவியலாளர்களின் கல்வித்தரம், நலன் மற்றும் தொழில்சார் திறன்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை எவ்வாறு ஒழுங்கமைக்க வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக ஊடகவியலாளர்களுக்கான விரிவான கல்வி நெறியை ஆரம்பிக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் நாளை நடைபெறவிருந்த தேர்வு பாடங்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள அவசர நிலையை எதிர்கொண்ட மக்களுக்காக கடற்படை தயார் நிலையில் உள்ளது. வெள்ள அவசர நிலையை எதிர்கொண்ட மக்களுக்காக கடற்படை நிவாரண குழு தயாராக உள்ளது. அந்த வகையில் இலங்கை கடற்படையானது கடந்த 15ஆம் தேதி அனுராதபுரத்தின் பதவியவில் உள்ள புத்தங்கல பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2 நிவாரண குழுக்களை முன்கூட்டியே அனுப்பியது. அத்துடன் இந்த குழுக்கள் பேரிடர் நிவாரண பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அதிக வெள்ளம் ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு உதவ உடனடியாக 50 கடற்படை நிவாரண குழுக்கள் தயார் நிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் 49 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் 49 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J68 கிராம சேவகர் பிரிவில் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேரும், J69 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 49 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்தார். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தெரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று காலை 6:45 மணியளவில் வீசிய மினி சூறாவளி காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. குருநகர் கடற்கரை பிரதேசத்தில் அமைந்துள்ள கொலவிரக்கி மாதா ஆலயத்தை அண்டிய பகுதியில்
திடீரென ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக 25க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. அனர்த்தத்தில் வீடுகளின் கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்துள்ளன. அத்துடன் கொலைவிளக்கு மாதா ஆலய கூரைகள் மற்றும் திருப்பண்ட அறைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த அனர்த்தத்தால் பல வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலைவிளக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. அத்தோடு சில மீன்பிடி படகுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. குறித்த சேதங்களை பார்வையிட்ட அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சியில் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இரணிமடு குளத்தின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக மாவட்டத்தில் பல ஏக்கர் நெல்கள் அழிவடைந்துள்ளன. இந்நிலையில் கதிர்களோடு நெல் முளைக்க ஆரம்பித்துள்ளதாகவும் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் வெள்ளத்தில் அழிய விட்டுருக்கிறோம். இந்த வெள்ளாண்மை நாங்கள் இனி திரும்ப பாதுகாப்பாக பெற்று நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. சென்ற வருடமும் இதே மாதிரி 10 நாளாக இந்த வெள்ளம் பாய்வத மூடி நின்று இந்த வெள்ளாண்மை அழிவடைந்து மறுபடியும் நெற்கள் அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சேனநாயக்க சமுத்திரத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக சேனநாயக்க சமுத்திரத்தில் இருந்து 5 வான்கதவுகள் ஊடாக மேலதிக நீர் வெளியேற்றப்படுவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவித்துள்ளார். 5 வான்கதவுகளின் ஊடாக 9 அங்குல நீர் வெளியேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் வெள்ள அனர்த்த நிலைக்கு முகம் கொடுக்கும் வகையில் முன்னாயத்த நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களை எடுக்குமாறும் மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபேவிக்ரம அறிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் ஆலியடிவெம்பு பிரதேச செயலர் பிரிவிலும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். வெள்ள அனர்த்த நிலை தொடர்பில் ஆலயங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பினையும் பிரதேச செயலாளர் வழங்கி வருகின்றார். ஆலியடிவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் ஆலயங்கள் மற்றும் குடியிருப்புகளிலும் அரசு அலுவலகங்களிலும் வெள்ளம் உட்புகுந்துள்ளது. மக்களின் அன்றாட நடவடிக்கைகளும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வெள்ள நீர் வீடுகளுக்கு உட்புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள நீர் ஏந்த நிலைகளின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தலைமையிலான அனைத்து முகாமைத்துவ குழுவினர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள கிராமங்களை பார்வையிட்டனர். திருக்கோவில் பிரதேச சபை செயலாளர் ஜெயந்தி வீரபத்திரன் மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்களும் வெள்ள நீரை வடிந்தோடு செய்வதற்குரிய பணிகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் உன்னிச்சை மற்றும் நவ்யரி குளங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்மட்டம் அதிகரிக்குமாயும் தாழ்நில பகுதிகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல தயாராக இருப்பதுடன் கடல், ஆறு, குளம்,
போன்ற நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்க்குமாறும் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ASM சியாத் கோரிக்கை விடுத்துள்ளார். மீனவர்களும் மிக அவதானத்துடன் செயற்படுமாறு கோரப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் ஜாயா நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. இதனால் பிரயாணம் செய்யும் மக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதையும் காண முடிந்தது. எனினும் இடப்பெயர்வுகள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அடைமழை காரணமாக இன்று வீடுகள் விவசாய நிலங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக இன்று வீடுகள் விவசாய நிலங்கள் மற்றும் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் கந்தப்பள புதிய வீதி பகுதியில் வெள்ள நீர் வீதியினை கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நுவரெலியா கந்தப்பள்ள பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறி வகைகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக பிரதேச விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு இந்த விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு மூழ்குவதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். தொடர்ச்சியாக பெய்தும் மழை காரணமாக நுவரெலியாவில் பிரதான வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் பனிமூட்டம் மற்றும் மழையுடனான காலநிலை நிலவும் போது தமது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிதல் செய்தவாறு பயன்படுத்துவதன் மூலம் விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலவும் மழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பதுளை, பசறை, ஆலியல பிரதேசங்களுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெதுதும்பர, பாத்துதும்பர, தோளுவ பிரதேசங்களுக்கும் லக்கல, வெள்ளைகம, அம்பங்கங்க, கோரலைய, வெள்ளைப்புல, மாத்தலை, நாவுல ஆகிய பிரதேசங்களுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரெதிகம பிரதேச செயலர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, மாத்தலை மாவட்டத்தின் யட்டவத்த, உக்குவளை, ரத்தோட்டு மற்றும் வெல்கமுவா ஆகிய பகுதிகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா கடற்கரை பூங்கா கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கிண்ணியா கடற்கரை பூங்காவின் ஒரு பகுதி கடல் அரிப்பு காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் நின்ற பாரிய மரம் ஒன்றும் முறிந்து வீழ்ந்ததோடு கட்டுமானங்களும் அடிவடைந்துள்ளன. துரித நடவடிக்கை எடுத்து பூங்காவை கடல் அரிப்பில் இருந்து பாதுகாக்க தவறின் முற்றுமுழுதாக பூங்கா சூழல் கடல் அரிப்பினால் அழிவடையும் ஆபத்து எழுந்துள்ளது. கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் முத்திரை இடப்படாத தராசினை பயன்படுத்தி மோசடி இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் முத்திரை இடப்படாத தராசினை பயன்படுத்தி மோசடியான முறையில் நெல்லை கொள்வனவு செய்தவர்களை பிரதேச மக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது பெரும்போக நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை விற்பனை செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தனியார் சிலர் நெற்கொள்வனவு மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் தனியார் வர்த்தகர்களால் நெல் கொள்வனவு செய்யப்பட்ட போது முத்திரையிடப்படாத தராசினை பயன்படுத்தி நெல்லின் எடைகளை குறைத்து
கொள்வனவு செய்ததை அவதானித்த விவசாயிகள் குறித்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களால் குறித்த தனியார் வர்த்தகர் தடுத்து நிறுத்தப்பட்டு சம்பவ இடத்துக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட நெல் முற்றுமுழுதாக மீள பெறப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சரியான எடைகளின்படி பணம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நெல் கொள்வனவு செய்யும் தரகர்கள் ஊடாகவும் நெல் கொள்ளளவு செய்கின்ற தனியார் ஊடாகவும் பெருமளவான மோசடிகள் விவசாயிகளிடம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மாத்தறை தங்கால பிரதான வீதியில் இன்று காலை 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர். மாத்தளை தங்காலை பிரதான வீதியில் இன்று காலை கந்தர தலல்ல பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. எம்பிலிப்பட்டியாவில் இருந்து மாத்தறைக்கும் மாத்தறையில் இருந்து தங்காலைக்கும் பயணித்த 2 பேருந்துகளே இந்த விபத்தில் சிக்கியுள்ளன. இந்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 29 பேர் கந்தர வைத்தியசாலையிலும் மேலும் 6 பேர் மாத்தறை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் நலனுக்காக எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வாக்குறுதி அளிக்கப்பட்ட உரமானியத்தையும் 33% மின்சார கட்டண குறைப்பையும் அரசாங்கத்தால் வழங்க முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கல்கமுவ வாராந்த சந்தை தொகுதி வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். යෝජනාවක් හැටියට මහජන උපයෝගිතා කොමිසමේ ඒ ජනතා සභා පවත්වන අවස්ථාවන් වලදී ඒ ලැබුණු යෝජනා කොච්චර ප්‍රබලද කිව්වොත් விவசாயிகளுக்கான 25,000 ரூபாய் உரமானியம் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. கடந்த நாடாளுமன்ற அமர்விலும் இது குறித்து கேள்வி எழுப்பினேன். இன்னும் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் 40% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. விதைக்கும் காலம் என்பதால் உரமானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே பெரும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. தேர்தலுக்கு முன்னர் 33% மின் கட்டணம் குறைக்கப்படும் என கூறப்பட்ட போதும் அதனை 37% அதிகரிக்க முன்மொழிந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் தெரிவித்தார். 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை கூறிய போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மக்கள் ஆலோசனைகளை பெற்று மின் கட்டணத்தை 20% குறைத்திருக்கின்றது. தேர்தலின் போது ஒரு கதையை சொல்லி இப்போது இன்னுமொரு கதையை சொல்லி மக்களின் பலமான கோரிக்கையை கூட புறக்கணிக்கும் நிலையை அரசு எட்டியுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைக்கும் தெளிவான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. மக்களின் நலனுக்காக எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. පහුගිය කාලවකවානුව තුළ විදුලි බල මණ්ඩලය මහා විශාල ලාභයක් ලැබිලා තිබෙනවා. ඒක පාරිභෝගික ජනතාවට ප්‍රජාවට ලබා දිය යුතුයි කියන පදනම. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து காண இளங்குமரன் எம்பி ஆராய்ந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். இதன்போது பேருந்து நிலையத்தில் மக்களிடம் சுமூகமாக கலந்துரையாடினார். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்தும் ஆராய்ந்த அவர் இலங்கை போக்குவரத்து சபையினருடனும் கலந்துரையாடினார். பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கே இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன். இதே இடத்தில் ஒரு மலசல கூடமும் மக்கள் பயன்படக்கூடிய நவீன முறையில் கூடிய மலசல கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்க பிறகு அதையும் கண்காணிப்பு விஜயமாக இன்றைய தினம் பார்த்திருந்தேன். பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட கூறுகிறேன். இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கைகளை வெகு விரைவில் எடுப்போம். இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ்கார் கூட இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு போலீசார் விஜயமாக நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீசார் இல்லை. நான் வரும்போது நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீசார் வந்து வருகிறார்கள். போலீசார் நிற்கும் போது தான்
இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும். பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம். இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர். பெண்கள் நிம்மதியாக அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக பெற்றோர் முறையிட்ட நிமித்தமாக களமிஜயம் செய்து பார்த்துள்ளேன். இதற்கான நடவடிக்கை அமைத்து எமது அரசாங்கத்தில் பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம். கண்டிப்பாக இன்று பேருந்து நிலையத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லையில் வீதியில் இறங்கி போராட தயங்க மாட்டோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹேட்டனில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் தேர்தலுக்கு முறை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பவர் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி விலை கூட அரிசி இல்லை. இன்னைக்கு தேங்காய் விலை கூட இன்னைக்கு பெட்ரோல் டீசல் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு லைட் பில் 20% குறைச்சிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் குறைக்கல, அந்த கொமிஷன் சபா தான் குறைச்சிருக்கு. இதே அவங்கள செய்ய முடியாமல். ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சம்பந்தமான பொருட்கள், அதே மாதிரி மெடிசன், அதே மாதிரி வெட்டு இல்லாமல் ஆக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு அரசாங்கத்தை கொண்டு போகல, அது பொய்க்கு அந்த பவர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆகவே இந்த அரசாங்கம் பொய் சொன்னதுனால கூடிய சீக்கிரம் இந்த அரசாங்கத்துடைய மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சி போயிடும். அடுத்த தேர்தல் தெரியும் அதனால் பார்த்துக்கிட்டு போனாமல். ஆகவே இந்த அரசாங்கத்தை நான் சொல்கிறோம், மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. நீங்கள் தேர்தலுக்கு என்ன வாக்கு கொடுத்து சொன்னீங்க, இந்த மக்கள் பாவம், இந்த மக்களுக்கு வீடு இல்லை, காணி இல்லை, ஒன்றுமில்லைன்னு சொல்லி சம்பள பிரச்சனை சொன்னீங்க. சம்பளம் 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால் காணி 10 பேச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் உண்மையிலே எங்களுடைய முழுமையான ஆதரவு தருவோம் நம்ம. ஆகவே நீங்கள் வெறும் வாயை பேச்சு அரசியல் செய்யாமல் கட்டாயமாக மலைய மக்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. நிறைவேற்றாட்டி சொன்னால் ரோட்டுக்கு இறங்கி நாங்கள் போராடையும் தாங்க மாட்டோம். தமிழகம் சென்ற வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஏன் பேசவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மையில் இந்தியா தமிழகத்துக்கு சென்ற வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக அரசோடு ஏன் பேசவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சிவானந்தராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிக்கலாம், இனிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கலாம், அவர்கள் இந்தியா பயணம் போயிருந்தார்கள். ஒரு குற்றச்சாட்டு அண்மையில் கௌரவ அமைச்சர் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர் இருக்கும்போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தினார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் இந்திய அரசாங்கத்துடன் பேசணும், வாங்க போகணும் என்றெல்லாம் சொல்லி. ஆனால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பியாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்சி எம்பிகளாக இருந்தாலும் சரி, அவர் பல முறை அழைத்திருந்தார்கள். நீங்களும் வாங்க, நாம் போய் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் மத்திய அரசாங்கத்தோடையும் பேசலாம் என்று கழிச்சு கொண்ட நேரத்தில் இவங்கள் அதுக்கு ஒரு இணக்கம் தெரிவிக்காமல் விடுபட்டது. கடத்தொழில் அமைச்சர் தான் பார்த்துக்கொள்ளணுன்ற ஒரு விதத்தில் அவங்களோட அந்த இருந்த என்ன காரணம் என்னென்னு சொன்னால், வாக்களித்த மக்கள் மீனவர்களும் தான் அவங்களுக்கு வாக்களித்தது. அவங்களோட அந்த மீனவர்களோட பிரச்சனையை கதைப்பதற்காக அவர்கள் அந்த இணக்கப்பாட்டுக்கு வரல. அண்மையில் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த எம்பிமார், மட்டக்களப்பு மாவட்ட எம்பி சென்றிருந்தார்கள், வடமாகாண எம்பிமார் எல்லாம் சென்றிருந்தார்கள். இந்த மீனவர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு அடுத்த வாரம் நாட்டிற்கு வரவுள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு அடுத்த வாரம் நாட்டிற்கு வந்து சேரும் என்று இலங்கை அரச வணிக இதர பொருட்கள் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த அளவு 15,000 மெட்ரிக் டன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னர் 30,000 மெட்ரிக் டன் உப்பு நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது.
கடந்த பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பு உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அரசாங்கம் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக 2 இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இலங்கை அரசு வணிக இதர கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. நீர்க்கட்டணங்களை மறுபரிசீலமைப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்க்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரபல எழுத்தாளர் மைக்கேல் கொலினின் அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் மட்டக்களப்பில் வெளியிடப்பட்டது. மகுடம் கலை இலக்கிய வட்டத்தின் ஏற்பாட்டில் பிரபல எழுத்தாளர் மைக்கேல் கொலினின் அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா மட்டக்களப்பு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்கத்தில் சங்கத்தின் தலைவர் வீணா ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வானா கனகசிங்கம், முன்னாள் அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா, மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் கூனா பிரணவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நூல் வெளியீட்டின் வரவேற்புரையை தமிழ் சங்கத்தின் பிரதி செயலாளர் நிகழ்த்தியதுடன் நூலின் வெளியீட்டு உரை தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தனி மூனா கனகராசாவினால் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து நூல் வெளியீடு செய்யப்பட்டதுடன் அதிதிகளுக்கும் நூல்கள் வழங்கப்பட்டன. நூலின் நயவுரையை சிரேஷ்ட விரிவுரையாளர் மோகனதாஸ் நிகழ்த்தியிருந்தார். நூலாசிரியர் மற்றும் முதன்மை அதிதிகள் கௌரவிக்கப்பட்டதுடன் கலந்து கொண்டவர்களுக்கும் நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வவுனியா நடுக்குளத்தில் பண்பாட்டு பொங்கல் பெருவிழா இன்று இடம்பெற்றது. வவுனியா நடுக்குளம் ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் ஏற்பாட்டில் பண்பாட்டு பொங்கல் பெருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. ஆலயத்தின் தலைவர் சீனா சுப்பிரமணியம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அதிதிகள் ஊர்வலமாக நடுக்குளம் சந்தியில் இருந்து அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன்போது பொங்கல் பானையில் அரிசியிட்டு சம்பிரதாயபூர்வமாக பொங்கலிட்டு பின்னர் தமிழர்களின் பண்பாட்டு கலையான கூத்து கலை இடம்பெற்றது. தொடர்ந்து பல்வேறு பண்பாட்டு கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களான பான சத்தியலிங்கம், முத்து முகமது, வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திர உள்ளிட்ட பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். கல்கிசை சிறிபாலம் மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். கல்கிசை சிறிபாலம் மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் கல்கிசை பெடவிட 2ஆம் கட்டை பகுதியை சேர்ந்த சவிந்து தரிது என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் கலுபாவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கி சூடு நடத்தியதான சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மற்ற சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். திருகோணமலை மோதூரில் சிறிய ரக வேன் ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மோதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் பகுதியில் பாதையை விட்டு விலகி சிறிய ரக வேன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வாகனத்தில் பயணித்த மூவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சேரிவில பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த வேன்
வேக கட்டுப்பாட்டை இழந்து சிறிய மரம் ஒன்றுடன் மோதி வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் பயணித்தவர்கள் பேருவழி பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கொழும்பு மோதர அரசு மரத்தடி சந்தி பகுதியில் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோதர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரசு மரத்தடி சந்தி பகுதியில் 10 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே கொழும்பு 13 சேர்ந்த 53 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை வல்பிட்டிமென இருதனியாய பகுதியில் துப்பாக்கி தானாக இயங்கியதன் மூலம் 42 வயதுடைய பொதுவில பகுதியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவளியில் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை காலி வீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்து 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை கைது செய்துள்ளதாக தெஹிவள போலீசார் தெரிவித்துள்ளனர். மலேக புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் தெஹிவள போலீஸ் குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடம் இருந்து பெறப்பட்ட அழைப்புகளின் அடிப்படையில் இந்த போதைப் பொருட்கள் மொத்தமாக விநியோகிக்கப்பட்டது என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 59 வயதான சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார். அகில இலங்கை ரீதியிலான பூப்பந்தாட்ட போட்டி வவுனியாவில் இடம்பெற்று வருகின்றது. வவுனியா ஓமந்தை உள்ளக விளையாட்டு அரங்கில் அகில இலங்கை ரீதியிலான பூப்பந்தாட்ட போட்டி இடம்பெற்று வருகின்றது. வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நேற்று ஆரம்பமான குறித்த போட்டிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. குறித்த போட்டிகள் கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட பிரிவின் கீழ் இடம்பெறுவதுடன் இப்போட்டியில் நாடளாவிய ரீதியில் 575 ஆண் பெண் போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் தைப்பொங்கலை முன்னிட்டு மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற்றுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் அணிக்கு 11 பேர் கொண்ட 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி நுவரெலியாவில் இடம்பெற்றுள்ளது. 15வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டி பகவந்தலாவ கர்கல்ஸ் வேர்ல்டு மத்திய பிரிவு பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது 8 அணிகள் பங்கு பெற்ற நிலையில் இறுதிப் போட்டிக்கு ரெட்பேக் ஈகிள் மற்றும் குயின்ஸ்லாந்து ப்ளூ ஆகிய அணிகள் தகுதி பெற்றன. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ரெட்பேக் ஈகிள் அணி 5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 53 ஓட்டங்களை பெற்றது. 54 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய குயின்ஸ்லாந்து ப்ளூ அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 35 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது. இதில் முதலாம் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்ற அணிகளுக்கு கேடயங்களும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த போட்டிக்கு பிரதம அதிதியாக பகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டதோடு நினைவு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.